அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசும்போது பெண்கள் குறித்தும் சைவ மற்றும் வைணவ மதங்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்முடியின் பேச்சு நீதிமன்றத்தில் திரையிடச் செய்த நீதிபதி, இந்த பேச்சு முழுக்க முழுக்க துரதிருஷ்டவசமானது என்று அமைச்சர் பொறுப்பை வகிப்பவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்றும் கேள்வி எழுப்பினார். அவரது பேச்சு பெண்களை சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாகவும், வெறுப்பு பேச்சு தொடர்பாக புகார் அளித்தாலும் இல்லாவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதன்படி நடவடிக்கை எடுக்காவிட்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை மேற்கொள்ள நேரிடும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டினார். உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் பொன்முடியின் பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என தமிழக டிஜிபி இன்று மாலை 4:45 மணிக்கு விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டார். வில்லை விட்டு புறப்பட்ட அம்பு போல அவருடைய பேச்சு பெருவாரியாக சென்றடைந்து விட்டது என்று குறிப்பிட்ட நீதிபதி, மன்னிப்பு கேட்பதால் எந்த பயனும் இல்லை என்றும், இந்த விவகாரம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை என்றும் வேதனை தெரிவித்தார். நன்றாக தெரிந்தே அமைச்சர் பொன்முடி இவ்வாறு பேசியிருக்கிறார் என்றும் நீதிபதி குறிப்பிட்டார். அமைச்சர் பொன்முடியின் பேச்சு வீடியோ இன்னும் சமூக வலைதளங்களில் காணப்படுகின்றன என குறிப்பிட்ட நீதிபதி, இதே பேச்சை வேறு ஏதேனும் எவரேனும் பேசியிருந்தால் இதற்குள் 50 வழக்குகளாவது பதிவு செய்யப்பட்டிருக்கும், யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்று தெரிவித்தார். ஊழலை எப்படி சகித்துக் கொள்ள முடியாதோ அதே போல வெறுப்பு பேச்சையும் சகித்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதி, ஏற்கனவே நடிகை கஸ்தூரி, ஹெச் ராஜா, அண்ணாமலை போன்றோருக்கு எதிராக நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததை சுட்டிக்காட்டினார். ஏற்கனவே ஒரு வழக்கில் தண்டிக்கப்பட்ட அமைச்சர் பொன்முடியின் தண்டனையும் தீர்ப்பும் உச்சநீதிமன்றத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை தவறாக பயன்படுத்தும் வகையில் அவர் செயல்படுவதாக நீதிபதி சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்திற்காக அவருக்கு வழங்கப்பட்ட சலுகை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடலாம் எனவும் குறிப்பிட்டார். அதனால் இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா இல்லையா, வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் ஏன் என்பது குறித்து டிஜிபி காணொலி காட்சி மூலமாகவோ அல்லது அரசு தலைமை வழக்கறிஞர் மூலமாகவோ விளக்கமளிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டு விசாரணையை மாலை 4:45 மணிக்கு தள்ளி வைத்தார். அதைத் தொடர்ந்து மாலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் டிஜிபி தரப்பில் இதுவரை புகார் வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யுமாறு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்யுங்கள், 4-5 வழக்குகள் பதிவு செய்தால் நீர்த்து போய்விடும். பொன்முடி அவதூறாக பேசியதற்கு வீடியோ ஆதாரம் உள்ளது. புகாரே இல்லாமல் காவல்துறையை வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும். எத்தனை புகார்கள் வந்தாலும் ஒரே வழக்காக பதிவு செய்யுங்கள். வழக்கு பதிவு செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எச்சரித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.